அகத்திக்கீரை சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணா சைனட் பாய்சனிங் மாதிரி தற்கொலைக்கு சமம். லெமன் சோடால உப்பு போட்டு குடிச்சாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா கண்டிப்பா மாசக்கணக்கில் ஆகாது, ரொம்ப நாள் கணக்கிலே கிட்னி போயிடும், நீங்க அதை குடிக்கவே கூடாதுன்னு சொன்னேன். அவர் அதை அக்செப்டே பண்ணல. நிறைய 30 வயசு 35 வயசுலாம் கூட மாரடைப்புல இறந்துட்டாங்க. நியூஸ்ல பார்க்கும்போது அவங்க வந்து வாயு குத்து அப்படின்னு சொல்லிட்டு சோடா குடிச்சாரு. என்னால் வாயு குத்துன்னு சொல்லி பால்ல வெள்ளை பூண்டு கொதிக்க வச்சு குடிச்சேன்னு சொல்லி சொல்றாங்க. என்னோட சமீபத்துல என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு பேஷண்ட் குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் தான். கணவர் வெளிநாட்டுல இருந்தாரு. கணவர் வந்த உடனே நான் மாசமாகணும்னு சொல்லி 3 மாசமா இப்ப மருந்து சாப்பிட்டு இருந்தாங்க. கணவர் வந்துருவாரு இந்த ஜான்வரிலே வேணாலும் எழுதி கொடுத்துட்டாரு, வரப்போறான்னு சொன்னாங்க. ஒரு 15 நாள் முன்னாடி வந்து அவர் இறந்துட்டாருன்னு அழுதாங்க. நான் ஏன் என்ன இப்படி சொல்றீங்க, 33 வயது தான் ஆகுது, அவர் எப்படி இறந்துட்டாருன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல வாயு குத்துன்னு சொன்னாரு, நான் பால்ல வெள்ளை பூண்டு கொதிக்க வச்சு குடிக்க சொன்னேன், வாயு கலைஞ்சிருச்சு போல, மாரடைப்புல இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. வாயு குத்து மாதிரி இருந்தால் அது நுரையீரல்னால வரணும், அது வந்து இருதயத்தினால வரணும், அதனால வயிறுனால வரணும் டாக்டர் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அழுகாமல் இருக்க டாக்டர். ஒரு கன்சல்டன்ட் ஒரு நிமிஷம் வேலை, உங்களுக்கு அது உங்க குடும்பத்துக்கு வந்து அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து இர்ரீப்ளேசபிள். அதனால ஒரு நிமிஷம் உடனே நீங்க ஒரு கன்சல்டிங் போய் ஒரு டாக்டர் கிட்ட ஜஸ்ட் எனக்கு இங்க வாயு குத்து இருக்கு அப்படின்னு செக்அப் போறதுல தவறே இல்லை. இது வந்து 30 இருந்து 40 வயதுக்குள்ள ஆண்கள் உங்களுடைய பிரஷர் லெவல்ல, உங்களுடைய ரத்த அழுத்தம் லெவல்ல கண்டிப்பா பரிசோதனை பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப அவேர்னஸ் கம்மியா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வயசு ஆண்களுக்கு தான் அதிகமான அளவுக்கு இருதய பிரச்சனை வருது. இதுவும் உணவுனால. நான் இது சாப்பிட்டேன் அதனால எனக்கு இது ஒத்துக்கல, நான் முட்டை சாப்பிட்டேன், உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன், காலிஃபிளவர் சாப்பிட்டேன், நான் வாயு பொருள் சாப்பிட்டேன் அதனால எனக்கு இங்க வாயு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு நீங்களா ஒரு சோடாவோ ஏதோ வாங்கி குடிக்காம இது வந்து இருதயத்தினால கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து கொரோனா வந்து போன ஒருத்தவங்களுக்கு இருதய சம்பந்தமான பாதிப்புகள் வந்து 78% வரலாம் அப்படின்னு ஜெர்மன் ஆய்வுல இப்ப சொல்லியிருக்காங்க. கொய்யாக்கா ஆப்பிளை விட 3 மடங்கு அதிகமான அளவுக்கு பொட்டாசியம் இருக்கு. ஒரு சாத்துக்குடியை விட 2 மடங்கு அதிகமா அதுல வந்து விட்டமின் சி இருக்கு. கொய்யாக்கா வந்து பைனாப்பிள் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னா கொய்யாக்கா வந்து குயின் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஏன் அதை வேணாம்னு சொல்றீங்க? மலிவா கிடைக்கிறதுனால அது முக்கியம் இல்லையா அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா, நாள்பட்ட வயிற்றால டயேரியா இல்ல ஒரு வயிற்றுல ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, ஃபீவர், காய்ச்சல் வராம இருக்கிறதுக்கு கொய்யா இலைய 2 லிட்டர் தண்ணியில ஒரு 3 இலை போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க முன்னோர்கள். ரெகுலரா எங்க வீட்டுல குடிக்கிற தண்ணியில வாரத்துல ஒரு நாள் தண்ணியில வந்து 2 லிட்டர் தண்ணியில 2 கொய்யா இலை போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த இலை எடுத்து அந்த தண்ணி குடிப்போம். ஏன்னா காய்ச்சல் வராம தடுக்கக்கூடிய சக்தி கொய்யா இலைக்கு இருக்கு. சும்மா தலையில முடி நிறைய கொட்டுது, இப்ப எல்லாருக்குமே முடி கொட்டுறது இருக்கு. நான் சொல்ல கொய்யா இலையை அரைச்சு தலையில பேஸ்ட் மாதிரி போடுங்க, ஒரு முடி கொட்டாது. கொய்யா பழம், கொய்யாக்கா வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அவ்வளவு இருக்கு. இப்ப லூஸ் மோஷன் போது, வயிறு வலிக்குது, ஃபுட் பாய்சன் ஆச்சு, ஒருத்தவங்க கூட சென்னையில இறந்தாங்க. நீங்க அவங்க குடிக்கும் உணவு இதுல கொய்யா இலை தண்ணி, டயேரியா வயித்தால போறவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா ரெகுலரா காலங்காலமா அது அஸ்டென்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நீங்க வந்து அந்த கொய்யா இலை தண்ணியை குடிச்சாவே குடல் சுத்தமாகும், மியூக்கஸ் மெம்பரேன் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது வந்து ரொம்ப நல்லது. கொய்யாக்கா சாப்பிடும் போது